ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு K2 ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி 2025ஓட நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமோட ஆன்சர் கீயை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைரெக்டாக ஒவ்வொரு கொஷினோட ஆன்சர் மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் டி இதுதான் ஆன்சர். The representative democratic government's legitimacy primarily derives from the consent of the governed through periodic election. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். செகண்ட், 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இதை ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ 2, 3 and 4 இது 3 மட்டும் தான் நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து டிபிஎஸ்பி. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டிக்கல் 45 வந்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வரும். இது கடைசி ரைஸ் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் பீப்புள் அண்ட் டு இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 47 வரும். ஸோ இதுவும் ஒரு டிபிஎஸ்பி. ஸோ அப்படி பார்த்தா வந்தோன்னா நமக்கு 2, 3 and 4 இது மட்டும் தான் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் ஒன்லி 3. Next question, in how many of the above schedules of the Constitution of India are provisions made for the constitution of district councils and regional councils? So district council and regional council constitution எந்தெந்த இதில் வருதுன்னு கேட்குறாங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஒன்லி 1. இது வந்து 6th ஸ்கெடியூலில் மட்டும்தான் இந்த இது வருது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து under which of the following circumstances can the Parliament of India make laws on subjects enumerated in state list? ஸோ இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி எல்லாமே கொடுத்துருக்க எல்லாமே வந்து நமக்கு வந்து ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு, செகண்ட் ஆப்ஷன் தப்பு. இது ஏன்னா யூபிஎஸ்சி மட்டும்தான் வந்து நமக்கு இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி, ஜேஎஸ்பிஎஸ்சி வந்து இண்டிபெண்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தப்பு. ஸோ நமக்கு இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஷின், இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வரும். ஸோ ஒன்லி 1 ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 and 3 இஸ் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பற்றினது. இந்த இதில் வந்து நமக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம சொல்லிடலாம், இட் நீட் சப்போர்ட் ஆஃப் அட்லீஸ்ட் 50 மெம்பர்ஸ். ஸோ 50 மெம்பர்ஸோட சப்போர்ட் மட்டும்தான் வந்துன்னா இதில் தேவை. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் தப்பு. அப்போ நமக்கு இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 8th கொஷின் பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இதில் தப்பு. ஏன்னா கேபினட் செக்ரட்டரி ஹோல்ட்ஸ் த சேம் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் ஆஸ் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ அப்போ இதுக்குண்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி 1 and 2 ஒன்லி மட்டும்தான் இதுக்கு வரும். நெக்ஸ்ட்டு 9th கொஷின் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 3 வந்து நமக்கு தப்பு. ஸ்டேட்மெண்ட் 3 வந்து நமக்கு தப்பு. ஏன்னா criticism of judiciary's administrative action amounts to civil contempt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து சிவில் கண்டெம்ப்ட் கீழே வராது. ஸோ அதனால் இது ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. அப்போ நமக்கு இதனோட ஆன்சர் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி கரெக்ட். இப்போ அடுத்த கொஷின் 10th கொஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து என்னென்னா போட்டுடலாம். இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. So the governor can reserve a bill for president's consideration, but the president has wider discretionary power while dealing with such bills. So இதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின்,
அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, which of the following is explicitly stated in the Constitution of India as fundamental in the governance of the country? இதுக்கு நமக்கு டைரெக்டாக லக்ஷ்மிகாந்த்லேயே கொடுத்துருப்பாங்க. இது டிபிஎஸ்பி தான் மொத்தமாக சொல்லுது. ஸோ சி 2 only is the answer. நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷின் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தா இதனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3 only. ஸோ ஈச் vote cast holds the same weight in determining the result. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர். இது வந்து நம்ம கொஷினே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் வந்து என்னென்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் டஃபர் கொஷின் இது. நெக்ஸ்ட் கொஷின். இது வந்து பவர் ஆஃப் பிரசிடென்ட் டு கன்சல்ட் த சுப்ரீம் கோர்ட். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு வார்த்தை த பிரசிடென்ட் மஸ்ட் ரெஃபர் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னென்னா நமக்கு கிடையாது. ஸோ அது வந்து பிரசிடெண்ட்டோட டிஸ்க்ரிஷன் தான். ஸோ ஆப்ஷன் 1 வந்து என்னென்னா நமக்கு தப்பாயிருது. ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து நமக்கு 2 only. நெக்ஸ்ட்டு இந்த 14th கொஷின். 14th கொஷின் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 15th பார்த்தீங்கன்னா which of the following organism is best known for exhibiting parasitoid behavior? இதுக்கு ஆன்சர் வந்து இக்னிமோன் வாஸ்ப். இதுதான் இதனோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். Vaquita porpoise is the world's smallest cetacean and the most endangered marine mammal is endemic to. இதனோட ஆன்சர் ஆப்ஷன் பி Gulf of California. நெக்ஸ்ட் 17th கொஷின். இந்த கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும். இது வந்து எல்லாமே கரெக்டு, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. பட் ஆப்ஷன் 2 and 3ல் ஒன்று மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து என்னென்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அமாங் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எக்கோ சென்சிட்டிவ் ஜோனில் ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வைடனிங் ஆஃப் ரோட்ஸ் அண்டு எரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் இது வந்து ப்ராஹிபிட்டட் கிடையாது, பட் ரெகுலேட்டட். ஸோ ஒன்லி ப்ராஹிபிட்டட் வந்து ஃபெல்லிங் ஆஃப் ட்ரீஸ் மட்டும்தான். ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ 1 only மட்டும்தான் இது கரெக்ட் ஆன்சர். செகண்ட். அடுத்து வந்து இது 19th கொஷின். இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் 1 and 2 அதுதான் கரெக்டு. இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. என்னென்னா இங்கே கொஸ்டினில் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைட்டோ ரெமெடியேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அலாங் வித் பிளான்ட்ஸ் மைக்ரோ ஆல்கே அண்ட் சீவீட்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரிமூவ் டாக்ஸிக் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் த என்விரான்மெண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து நமக்கு பயோ ரெமெடியேஷன் அதுக்கு கீழே வரும். ஸோ இது வந்து எப்படி வந்து ஆன்சர் கீழே வரும் அப்படின்னு தெரியல. பட் ஆஸ் ஆஃப் நவ் வந்துன்னா நமக்கு ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு சொல்லி போத் 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அடுத்த கொஷின். இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ சோலார் ரேடியேஷன் மாடிஃபிகேஷனுக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து என்னென்னா இந்த டெக்னிக்ஸாக வந்துன்னா யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த கொஷின். டார்டிகிரேட்ஸ் அப்படிங்கிறது எதை பற்றி குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமோஃபிலிக் மைக்ரோஸ்கோபிக் அனிமல்ஸ் கேப்பபிள் ஆஃப் சர்வைவிங் இன் அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ இதுதான் ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு. பென்சின் இஸ் அ volatile ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் அ known carcinogen. இது வந்து எந்தெந்த சோர்ஸஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது என்விரான்மெண்ட்டில் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினுக்கு வந்தோன்னா ஆஸ் யூஷுவல் ஆப்ஷன் டி எல்லாமே. ஸோ கொடுத்துருக்க எல்லாமே வந்தோன்னா சோர்ஸ் ஆஃப் தி பென்சின் அப்படின்னு சொல்லி இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் சி போத் 1 and 2 இதுதான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். அதாவது பயோ எனர்ஜி வித் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ இதில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து என்னென்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு. எனர்ஜி கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2022 இதுபடி பார்த்தோம்னா என்ன ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. ஸோ அப்போ பார்த்தோம்னா நமக்கு
ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி கரெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25. இந்தியன் பேர்ட் கன்சர்வேஷன் நெட்வொர்க் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப். இது ஒரு ஈஸி கொஸ்டின். பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, இதுதான் பிஎன்ஹெச்எஸ் தான் வந்து இதனோட இனிஷியேட்டிவில் வந்தது தான் ஐபிசிஎன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நேஷ்னல் பார்க் கொடுத்துட்டாங்க, அது வந்து எந்த பயோஸ்பியர் ரிசர்வுக்குள்ளே வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து மௌலிங் நேஷ்னல் பார்க். இது நம்ம எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாவே இது இந்த கொஷின் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இந்த மௌலிங் நேஷ்னல் பார்க் வந்து நமக்கு அருணாச்சல் பிரதேசில் இருக்குது. பட் ரேன் ஆஃப் கட்ச் வந்து நமக்கு குஜராத்தில் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன் தப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் கேம்பல் பே நேஷ்னல் பார்க், இது வந்து கிரேட் நிக்கோபாரில் இருக்குது. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இதுவும் தப்பு. ஸோ 2 ஒன்லி வந்தோன்னா இதுக்கு கரெக்டு. அப்போ நம்ம கீழே ஆப்ஷன் படி பார்க்கும்போது ஒன்லி 1 இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினில் சோசியல் ரிஃபார்ம் அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க, அதனோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க, இது கரெக்ட்லி மேட்ச்டு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும் தப்பு. என்னென்னா சோசியல் சர்வீஸ் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணது என்எம் ஜோஷி, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ கோபால் கணேஷ் அகர்கர் தப்பு. ஸோ தேர்டு மட்டும் தான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்டு. அப்போ இதனோட இதுக்கு ஆப்ஷன் சி ஒன்லி 3. நெக்ஸ்ட்டு, இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அம்ரிதா ஷர்கில், நந்தலால் போஸ் அண்ட் ஜெமினி ராய், இவங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் ஆர்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 29. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 2வும் தப்பு, 1ம் தப்பு. ஏன்னா 1 வந்து இது கமர்ஷியல் அஃபேர்ஸ் கிடையாது, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் number 30. Among the following Harappan sites, how many are located on the banks of river Indus? ஸோ இதுதான் கொஷின். இதில் ஹரப்பா வந்து ரிவர் ரவியினுடைய பேங்க்கில் இருக்குது. மற்ற ரெண்டும் மொஹஞ்சதாரோ அண்டு அம்ரி, இது ரெண்டுமே வந்து ரிவர் இண்டஸு கீழே வரும். ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி ஒன்லி 2. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 31. இது வந்து ஈஸி, ஹரிசேனா, இதுதான். அடுத்த நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 32. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எல்லாமே 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 33. வித் ரெஃபரன்ஸ் டு ஜப்தி சிஸ்டம், அதை பற்றி கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்தோன்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின், பட் ஈஸியாக நம்ம போட்டுற முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் மெகஸ்தனிஸ் வந்து யாரோட பீரியடில் விசிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியா, அவங்க பீரியடில் விசிட் பண்ணியிருப்பார். அப்போ பிந்துசாரா பீரியடில் கிடையாது, அப்போ இது தப்பு. அவரோட ஃபேமஸ் ஒர்க் இண்டிகா, இது கரெக்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 1 தப்பு. நெக்ஸ்ட்டு ஐபன் பட்டூட்டா பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் பீரியடில் தான் வந்திருப்பார். பட் கிதாபுல் ஹிந்த் அப்படிங்கிறது அல்பெருனியினுடைய ஃபேமஸ் ஒர்க், அப்போ இதுவும் தப்பு. ஸோ ஹுவான்சாங் இது மட்டும் தான் கரெக்டு. ஸோ இதில் ஒன்லி 1. நெக்ஸ்ட்டு 35th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதனோட ஆன்சர் ஆப்ஷன் சி மகதா. ஆக்சுவலி இது வந்து என்னென்னா வந்து ஏன்சியன்ட் பாட்டலிபுத்ராவில் இது வந்திருக்கும். ஸோ மகதானுடைய கேபிட்டல் பாட்டலிபுத்ரா, அதனால் இதனோட ஆப்ஷன் வந்து சி. நெக்ஸ்ட்டு 36th பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தீபங்கரா, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு புத்தா அப்படின்னு வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 37.
இது வந்து இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ சன்னகேசவா டெம்பிள் அட் பேலூர் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் வரிசையாக வந்து இந்த இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 38. இது வந்து கொஞ்சம் இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆன்சர் வந்து நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டடா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் கிளியராக தெரியல. ஸோ இதில் வந்து நமக்கு ஒரு டவுட் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதனோட ஆன்சர் வந்து ஒன்லி 2. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. இது வந்து யாருமே வந்து நடுவில் மீடியேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு இதாக போட்டிருப்பாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இது ஒரு பார்ட்டி டு த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 40. இது ஈஸியான கொஷின். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 41. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி ஒன்லி 3. ஏன்னா இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த 4th ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. It cannot travel in curved path. Next question number 42. இது நமக்கு பேசிக் சயின்ஸ் தெரிஞ்சிருந்தாவே ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக போட்டிருக்கலாம். இது வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டு. ஏன்னா டிஎன்ஏ எடிட்டிங் தான் வந்து பெர்மனன்ட் சேஞ்சஸை வந்து கொடுக்கும். ஆர்என்ஏ எடிட்டிங் டெம்பரரி சேஞ்சஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் தப்பு அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 43. ஸோ கொஷின் நம்பர் 43க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 1 and 3 ஒன்லி. ஏன்னா இந்த 2 செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 44. இதனோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி ஒன்லி 3. இதில் எது வராதுன்னா சிக்கன்குன்யா இது வந்து ஒரு வைரல் டிசீஸ். அதே மாதிரி மலேரியா இதுவும் வந்து இது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் கிடையாது, இது புரோட்டோசோன் டிசீஸ். ஸோ அதனால் அதுவும் தப்பு. அப்போ 3 மட்டும்தான் பாக்டீரியல் டிசீஸ். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 3. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 45. இதுக்கு போத் 1 and 2 ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 46. 46க்கு வந்து ஆப்ஷன் ஏ 1 only அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 47. 47ல் வந்து ஆப்ஷன் பி ஒன்லி 2. என்னென்னா இதில் இந்த டிஜிட்டல் ட்வின் அப்படிங்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜி ரிலேட்டடாக அதிகமாக பேசப்படலை. ஸோ இதுக்கும் பெரிய லெவலில் சம்மந்தம் இல்லை. அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் கரெக்டு. அதனால் ஆப்ஷன் பி ஒன்லி 2 கரெக்ட்லி மேட்ச்ட். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 48. இது கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரிக்கியாக தான் இருந்தது, பட் போட்டிருக்கலாம். ஸோ இதனோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2 and 3 ஒன்லி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 49. இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. இதில் ரெண்டுமே வந்துன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இதுதான் கொஷின் நம்பர் 49க்கு. அடுத்து கொஷின் நம்பர் 50. கொஷின் நம்பர் 50க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி பிளான்ட் மெட்டீரியல். ஏன்னா தே ஹாவ் த திக் வால் அண்ட் நோ சென்ட்ரியோல்ஸ். ஸோ கொஷின் நம்பர் 50க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 51. இதுக்கு ஆப்ஷன் சி. ஸோ எம்ஆர்என்ஏ வேக்சினுடைய பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் த செல்ஸ் டு ப்ரொடியூஸ் வைரல் ப்ரோட்டீன் தட் ட்ரிகர் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதுதான் எம்ஆர்என்ஏ வேக்சினோட பிரின்சிபல். ஸோ அதனால் ஆப்ஷன் சி 51க்கு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 52. இது வந்து இதனோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்லி 2. ஏன்னா இதில் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. எக்ஸசைஸ் எக்குவரின் வந்து இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் இடையில் நடக்கிறது. ஸோ இது ஈஜிப்ட் கிடையாது, மால்தீவ்ஸ்.
ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 53. இதுக்கு வந்து இந்தியா இஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் ஆல் த த்ரீ. ஸோ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 54. ஸோ ஏட்ரியாட்டிக் சீயை பார்டர் பண்ணுற கண்ட்ரிஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதில் எக்ஸப்ட் பல்கேரியா மற்ற எல்லாமே வரும். ஸோ இதனோட ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒன்லி 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 55. இதுக்கு ஆப்ஷன் பி, ஒன்லி 1 and 2 ஒன்லி. ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம், அதனால் 100% சென்ட்ரல் ஃபண்டிங் கிடையாது. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 56. ஸ்வாமித்வா ஸ்கீம் ஈஸியாக போட்டிருக்கலாம். ட்ரோன் பேஸ்டு சர்வேயிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப், அதுதான் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 57. வித் ரெஃபரன்ஸ் டு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 2 வந்து தப்பு. ஏன்னா 2 பேர் மட்டும் வாங்கலை, இன்னும் 2 பேர் கூட சேர்ந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 2 தப்புங்கிறதுனால இதனோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 only. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் காமன் டு சல்யூட் 1, மிர் அண்ட் டியாங்காங். இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு 59. ஸ்டேட் ஆஃப் ஃபைனான்ஸ் ஃபார் நேச்சர் ரிஸ்டோரேஷன் ஃபைனான்ஸ் ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்டு பை விச் ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து UNEP ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 60. கொஸ்டின் நம்பர் 60க்கு வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1 தான் வந்து நமக்கு கரெக்டு. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு 1 தப்பு, செகண்டு கரெக்டு, தேர்டு தப்பு. ஸோ இதுக்கு 60க்கு ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1. நெக்ஸ்ட்டு 61 வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது என்னன்னு கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் லேட்டர் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 62 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 only இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 63 வந்து இது கொஞ்சம் ட்ரிக்கியாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2. இதில் 2 பார்த்தீங்கன்னா இந்த கார்லோஸ் அல்கராஸ் இவர் தான் வின் பண்ணியிருப்பார். யாரை வின் பண்ணியிருப்பார்னா ஜானிக் சின்னரை வின் பண்ணியிருப்பார். ஸோ அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஃபஸ்ட்டு 1 தப்பு, நோவாக் ஜோகோவிக் இல்லை, அவர் வேற ஒருத்தர் வந்தோன்னா அதை வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 64. இதனோட ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் 1 and 2. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 65. இதுக்கும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் 1 and 2. அதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 66. 66க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர், ஒன்லி 2. இதில் எது வரும்னா 2ம் 4ம் கரெக்டு, மற்ற 2 தப்பு. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 67. இதுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ஆர் கரெக்ட் அண்ட் போத் ஆஃப் தெம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. இது மொத்தமாக ஆர்பிஐ பற்றினது, கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 68. இது வந்து இந்த தடவை யூபிஎஸ்சியில் கேட்ட மாதிரி அப்படியே வந்து என்னென்னா கேட்டிருக்காங்க. ஒரு கேல்குலேஷன், எக்கனாமிக்ஸில் ஒரு கேல்குலேஷன் சம் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 19,000 crores. அதுதான் அதனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 69. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, செல்லிங் US dollars in forex market. அதுதான் அதனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் 70. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1 and 2 only. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 71. இதுக்கு ஆன்சர் ஏ, both statement 1 and 2 are correct and statement 2 explains statement 1. Next question number 72. இதுக்கு option C, both 1 and 2 are correct. Next question number 73. இதுக்கு option B. Next question number 74. ஸோ இது வந்து எதுனா ஜென்வின் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர், அதை பற்றி
எது வந்து பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ஜிபிஐ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதனோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் இருக்குது 74க்கு. நெக்ஸ்ட்டு 75. 75க்கு பி 2 மட்டும்தான் கரெக்டு. அதாவது 3 தப்பு. ஸோ 1 and 2 ஒன்லி கரெக்ட். அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு 76. இதுக்கு வந்து 1 ஒன்லி கரெக்டு. ஏன்னா டிபிஐ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை ஆர்பிஐ நாட் பை என்பிசிஐ. ஸோ 2 இஸ் ராங். அப்போ இதனோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 ஒன்லி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 77. இதுக்கு ஆன்சர் வந்து சி ஒன்லி 4. ஏன்னா டர்மரிக் இதில் வராது, மற்ற 4மே வரும். ஸோ ஆப்ஷன் சி ஒன்லி 4. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 78. இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதுதான் கொஷின் நம்பர் 78னுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 79. 79க்கு ஆப்ஷன் சி. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 3 வந்து இதில் தப்பு. பிகாஸ் இங்கே டெம்பரேச்சர் வேரியேஷன்னால அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. ஸோ அப்போ ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2 and 3 is correct and that explains statement 1. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 3 தப்புங்கிறதுனால நமக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 80. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 81. 81க்கு ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. இதில் ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. ஏன்னா டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து ஆல்டிடியூட் இன்க்ரீஸ் ஆக டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். அதனால் அது வந்து தப்பு. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 82. 82னோட ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 83. ஸோ இந்த டிஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சவானா. அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இது கரண்ட்டை பற்றி ஒவ்வொரு வருஷமும் வந்துன்னா கரண்ட்ஸை வச்சு கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடுது. ஸோ இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஒன்லி 3 மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 85. 85க்கு ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 86. 86க்கு 2ம் 3யும் கரெக்டு, 1 தப்பு. ஏன்னா மதுரா பக்கத்தில் போகிற ரிவர் வந்து ரிவர் யமுனா கங்காவில். ஸோ ஃபஸ்ட் ஒன் தப்பு. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் பி ஒன்லி 2. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் பேம்பு வந்து எந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் அதிகமாக இருக்கும்? ஸோ ஆப்ஷன் சி ட்ராபிக்கல் மாய்ஸ்ட் டிஸ்டிவஸ் ஃபாரஸ்ட்டில் தான் வந்து பேம்பு வந்து அதிகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 28. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி போத் 1 and 2. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 89. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4மே வரும். ஸோ 4மே வந்து எமிட்டட் ஃப்ரம் கோல் பேஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 90க்கு ஆப்ஷன் சி போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்த மொத்தம் 90 கொஷின்ஸையும் பார்த்தாச்சு. ஆப்டிடியூடில் வந்த 10 கொஷின்ஸ்க்கு நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இப்போ இந்த கீ வந்து வச்சு எல்லோரும் எவ்வளோ மார்க்ஸ் வருதுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை வச்சு வந்து ஓரளவுக்கு இந்த தடவை எவ்வளோ கட் ஆஃப் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.